நல்லா கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? 2 மீடியம் சைஸ் பாவக்காவை நல்லா ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதும் அதை வந்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு எடுத்துகிட்டு அது கூடவே வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 4 ஸ்பூன் கடலை மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து பரட்டி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து பாவக்காயோட நல்லா ஒட்டி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பாவக்காய் கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும். சும்மா சாப்பிட்றதுக்கே அப்படியே கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ் இந்த மாதிரி எது கூட வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.